பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே நமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள் என்று கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மா. அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உண்டு. மன் அஹஸஹா தஹலல் ஜன்னah. எவர்கள் அதை மனதில் நிறுத்திக் கொள்கின்றாரோ அவர் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, 99 பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை ஏன் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெயர்களை யார் மனதில் நிறுத்திக் கொள்கிறாரோ அவர் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்வார் என்று ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அறிய வேண்டும். தன்னை படைத்த இறைவனை அறிய வேண்டும். தன்னை படைத்த இறைவன் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவன், எந்த அளவுக்கு பவர் உள்ளவன், எந்த அளவுக்கு கிருபை உள்ளவன், எந்த அளவுக்கு அருளாளன், எந்த அளவுக்கு சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்பதையெல்லாம் தன்னை படைத்த இறைவனை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயர்களை, அழகான பெயர்களை திருக்குர்ஆனிலே சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ்வை அழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் எல்லாம் யா அல்லாஹ் என்று நாம் அழைப்போம், அல்லாஹும்ம என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆனால் நிறைய பெயர்கள் உண்டு. அர் ரஹ்மான் என்ற பெயர் உண்டு, அர் ரஹீம் என்று பெயர் உண்டு, மாலிக் என்று பெயர் உண்டு, அஸ்ஸலாம் என்று பெயர் உண்டு, அர் ராசிக் என்று பெயர் உண்டு. அப்போ இதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நம்ம பிரார்த்தனை செய்யணும். அர் ரஹ்மானே எனக்கு அருள் புரிவாயாக, அர் ரஹீமே எனக்கு கிருபை செய்வாயாக, அர் ராசிகே எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக, அஸ்ஸலாமே எனக்கு நிம்மதி வழங்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய பெயர்களை, ஒவ்வொரு பெயர்களை அழைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என்று சொன்னால் படைத்த இறைவனை பற்றி நாம் முதலாக அறிய வேண்டும். படைத்த இறைவனை அறியாத காரணத்தினால்தான், உண்மையான இறைவன் யார் என்று அறியாத காரணத்தினால்தான் நம்முடைய சமுதாயத்திலே அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை மற்ற அவுலியாக்களிடத்திலும் தர்காக்களிடத்திலும் சென்று அவர்களிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வை பற்றி அறியாத காரணத்தினால்தான் யார் யாருக்கோ என்னென்ன சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஜோசியக்காரனுக்கு சக்தி இருக்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறவனுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார்கள். கயிறை கட்டுவதன் மூலமாக கயிறுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புகிறான் மனிதன். அப்ப படைத்த இறைவன் என்பவன் யார் என்பதை அறியாத காரணத்தினால்தான் மனிதர்கள் அல்லாஹ் உண்மையான இறைவனை விட்டு இந்த உலகத்திலே படைப்பு இனங்களை வணங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த இறைவனை முதலாக அறிய வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்